Hello students, electrical machines 1 15 storage batteries நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செகண்டரி பேட்டரிஸ்ன்னு சொல்லக்கூடிய லெட் ஆசிட் பேட்டரி, ஆல்கலைன் பேட்டரி, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கடுத்து டிஸ்சார்ஜிங் அண்ட் சார்ஜிங் மெத்தட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த பேட்டரியில் ஏற்படக்கூடிய ஃபால்ட், என்னென்ன ஃபால்ட் ஏற்படும், அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கடுத்து பேட்டரியோட எஃபிஷியன்சி, இந்த பேட்டரி கெப்பாசிட்டின்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கடுத்து பேட்டரி எஃபிஷியன்சி. அந்த வகையில் இப்போது மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங், இது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அதை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ் செய்வதற்கு டிசி கரண்ட்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஏசி சப்ளை மட்டும் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெக்டிஃபையர் மூலமாக ஏசி சப்ளையை டிசியை மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம். பேட்டரி சார்ஜ் செய்கிறதுக்கு இந்த டிசி சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோடையும், இந்த நெகட்டிவ் டெர்மினல் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோட இணைக்கணும். அது பேட்டரி சார்ஜ் செய்ய டிசி கரண்ட்டு பயன்படுத்துகிறோம். அப்போது பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு டிசி கரண்ட்டு பயன்படுத்துகிறோம். ஏசி சப்ளை மட்டும் உள்ள இடங்களில் ரெக்டிஃபையர் மூலமாக ஏசி சப்ளையை டிசியாக மாற்றி பயன்படுத்துகிறோம். இப்போ பேட்டரி சார்ஜ் செய்கிறதுக்கு டிசி சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினலை பேட்டரியோட பாசிட்டிவ்லையும், நெகட்டிவ் டெர்மினலை பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலோடையும் இணைக்கணும். இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியை சார்ஜ் செய்கிறதுக்கு 2 முறை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடு, இன்னொன்று கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தட். இந்த படத்தில் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட் அண்ட் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தட், இந்த ரெண்டோட மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங்கோட டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட் அப்படின்றது. இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி சப்ளை, எனக்கு அக்ராஸ் ஒரு வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மீட்டர் கூட ஒரு சுவிட்சு, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், அது மூலமாக 3 செல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு 3 டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுதான் ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு செல் அப்படிங்கிறது. இந்த 3 சேர்ந்து ஒரு பேட்ரி, ஒரு செட்டு. ஓகே, இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக. ஒரு பேட்டரியில் வந்து இந்த மாதிரி 3 செல் இருக்குது. போகுது ஒரு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது 3மே சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த ரியோஸ்டாட் வேரியபிள் பாயிண்ட்லேருந்து எடுத்து ப்ளஸ்ஸு, மைனஸ் இந்த இடத்து ப்ளஸ்ஸு, திருப்பி மேலே மைனஸ் இந்த இடத்து ப்ளஸ்ஸு, திருப்பி மைனஸ் இந்த இடத்து நேரம் மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடில் சார்ஜ் செய்ய வேண்டிய பேட்டரிகளை தொடர்ச்சியாக இணைச்சிருப்பாங்க. இந்த மெத்தடில் வந்து சார்ஜிங் பீரியட் வந்து முழுசும் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சீரியஸ் ரியோஸ்டாட்டில் அட்ஜஸ்ட் செஞ்சு இந்த கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வைக்கப்படுது. சீரியஸ் ரியோஸ்டாட்டை அட்ஜஸ்ட் செஞ்சு கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வைக்கப்படுது. குறிப்பிட்ட சார்ஜிங் கரண்ட்டு
பேட்டரியில் கேஸிங் ஏற்படுத்துவது வரைக்கும் செலுத்தணும். இப்போ கேஸிங் ஏற்பட்ட உடனே இந்த சார்ஜிங் கரண்ட் வந்து குறையுது. ஏற்கனவே நம்ம கேஸிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். கேஸிங் அதாவது இண்டிகேஷன் ஆஃப் ஃபுல்லி சார்ஜ் செல்லில் கேஸிங்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது செல்லு வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆன உடனே நெகட்டிவ் பிளேட்டை நோக்கி ஹைட்ரஜனும் பாசிட்டிவ் பிளேட்டை நோக்கி ஆக்சிஜனும் செல்லும். இதுதான் கேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேஸிங் ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணணும், நம்ம செலுத்தப்படக்கூடிய இந்த சார்ஜிங் கரண்ட்டை அதனால் எந்தவித யூஸ்ஃபுல்லான ஒர்க்கும் செய்ய போகிறது கிடையாது. அப்போ இந்த கேஸிங் ஏற்பட்ட உடனே சார்ஜ் கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை நம்ம நிறுத்தணும். அதான் இங்கே சொல்லக்கூடியிருக்காங்க. அதான் கேஸிங் சொல்லக்கூடியது. இப்போ இந்த கேஸிங் ஏற்பட்ட உடனே சார்ஜிங் கரண்ட்டு குறையுது. மின்னோட்டத்தோட அளவை அம்மீட்டர் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கான்ஸ்டன்ட் கரண்ட்டு மெத்தட்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடு. ப்ளஸ் மைனஸ் டிசி சப்ளை, ஒரு வோல்ட்மீட்டர் ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 4 செல் இருக்குது. 4மே பேரலல் கனெக்ஷன். கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தடில் சீரிஸ் கனெக்ஷன், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தடில் பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இந்த மெத்தடில் சார்ஜிங் முடிகிற வரைக்கும் சப்ளை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்படி பார்த்துக்கணும். இந்த மெத்தடில் சார்ஜிங் முடிகிற வரைக்கும் சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். சப்ளை வோல்டேஜோட அளவு பேட்டரியோட வோல்டேஜின் அளவுக்கு சமமாக இருக்கணும். சப்ளை வோல்டேஜோட அளவு பேட்டரியோட வோல்டேஜ் அளவுக்கு சமமாக இருக்கணும். இந்த முறையில் ஆரம்பத்தில் சார்ஜிங் கரண்ட் அதிகமாகும். சார்ஜ் ஆக ஆக கரண்ட் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த முறையில் பேட்ரி மிக குறைந்த நேரத்தில் சார்ஜ் ஆகி விடுது. இந்த முறையில் பேட்ரி மிக குறைஞ்ச நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். ஆரம்பத்தில் சார்ஜிங் கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரியோட லைஃப் வந்து ஆயுள் வந்து குறைஞ்சிடும். இல்லையா? இப்போ இந்த மெத்தடில் சார்ஜ் முடிகிற வரைக்கும் சப்ளை வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கணும். சப்ளை வோல்டேஜோட அளவு பேட்ரி வோல்டேஜோட அளவுக்கு சமமாக இருக்கணும். இந்த முறையில் வந்து ஆரம்பத்தில் வந்து சார்ஜிங் கரண்ட் வந்து அதிகமாகவும் சார்ஜ் ஆக ஆக கரண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த முறையில் பேட்ரி மிக குறைஞ்ச நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். ஆரம்பத்தில் இந்த சார்ஜிங் கரண்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேட்டரியோட ஆயில் வந்து குறையும். தான் மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் சொல்லக்கூடியது. ஒன்று கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட், ஒன்று கான்ஸ்டன்ட்டு வோல்டேஜ் மெத்தட். அடுத்து நாம் பார்க்க போகிறது ட்ரிக்கிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இது பார்த்தோம்னா இல்லை ரெமடிஸில் பார்க்கும்போது ட்ரிக்கிள் சார்ஜ்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அப்போ ட்ரிக்கிள் சார்ஜ் அப்படின்னா என்ன? ட்ரிக்கிள் சார்ஜ்ன்றது குறைஞ்ச அளவு கரண்ட்டில் பேட்டரியை தொடர்ந்து சார்ஜ் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு தான் ட்ரிக்கிள் சார்ஜ்னு சொல்கிறது. ட்ரிக்கிள் சார்ஜ் அப்படின்றது குறைஞ்ச அளவு கரண்ட்டில் பேட்டரியை தொடர்ந்து சார்ஜ் செய்து கொண்டே இருப்பதா. பேட்டரி ஃபுல்லி சார்ஜ்டு கண்டிஷனில் இருந்தாலும் அந்த இன்டர்னல் லாஸால் வோல்டேஜ் வந்து குறையும். இதை தவிர்க்கிறதுக்காக பேட்டரி ட்ரிக்கிள் சார்ஜிங் சர்க்யூட்டில் நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த முறையில் கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. கொஞ்சமாக பேட்டரி சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ரிக்கிள் சார்ஜ் மெத்தடில் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ ட்ரிக்கிள் சார்ஜ் அப்படின்றது குறைஞ்ச அளவு கரண்ட்டில் பேட்டரியை தொடர்ந்து சார்ஜ் செய்து கொண்டே இருக்கிறதாகும். இப்போ பேட்டரி ஃபுல்லி சார்ஜ் கண்டிஷனில் இருந்தாலும் இந்த இன்டர்னல் லாஸால் வோல்டேஜ் வந்து குறையும். இதனை தவிர்க்கிறதுக்காக பேட்டரி வந்து ட்ரிக்கிள் சார்ஜிங் சர்க்யூட்டில் நிரந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த முறையில் கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியாது. இதுதான் ட்ரிக்கிள் சார்ஜ்ன்றது. இதில் வந்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரி. பேட்டரி எப்படி பராமரிக்கிறது? பஸ் லாரியில் எழுதிப்பாங்க தினமும் என்ன கவனின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்பர் 1, பேட்டரியை வைப்ரேஷன் இல்லாமல்
என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரியை வைப்ரேஷன் இல்லாமல் இறுக்கமாக பொருத்தி வச்சுருக்கணும். பேட்ரி அதாவது வச்சுருந்தாங்க மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அந்த பேட்ரி வந்து என்ன ஆகாது, நகரக்கூடாது, அங்கங்கே அப்படியே உதறக்கூடாது, அப்படியே அதிர்வுகள்லாம் வரக்கூடாது. அது வந்து நம்ம பார்க்கணும். பேட்ரி வந்து வைப்ரேஷன் இல்லாமல் இறுக்கமாக பொருத்தி வச்சுருக்கணும். அடிக்கடி எல்லா இணைப்பையும் நம்ம டைட் பண்ணணும். இல்லை கனெக்ஷன் பேட்டரி கனெக்ஷன் உள்ள செல் கனெக்ஷன் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், போல்ட் நட்டு டைட் பண்ணணும். பேட்டரியில் உள்ள அறைகளை வந்து சுத்தமாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்கணும். இந்த பேட்டரியோட மேற்புறத்தில் எந்தவித எலக்ட்ரோலைட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரிகளை சுத்தப்படுத்தும் போது செல்லுக்குள்ளே 2-3 இடங்களில் கனெக்ஷனை நம்ம ஓப்பன் செய்து வைக்கணும். இது வந்து இதனால் வந்து எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தவிர்க்கலாம். இந்த ஹை வோல்டேஜ் பேட்டரிகளை சுத்தப்படுத்தும் போது செல்லுக்குள்ளே 2-3 இடங்களில் நம்ம கனெக்ஷனை ஓப்பன் செஞ்சு வச்சுருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பேட்டரி வந்து இந்த பேட்டரி டெர்மினலில் அரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த டெர்மினலில் பெட்ரோலியம் ஜெல்லியை வைக்கணும். ஒரு மாதிரி நம்ம பல்லு விளக்குறோமோ இல்லையா பேஸ்ட், அதே மாதிரி ஒரு பேஸ்ட் இருக்கும், இப்போ பெட்ரோலியம் ஜெல்லின்றது. இந்த பெட்ரோலியம் ஜெல்லியை அந்த பேட்டரியோட டெர்மினலில் தடவி அது மேலே தான் என்ன பண்ணுவாங்க, பேட்டரி கனெக்ஷனே கொடுப்பாங்க. சரியா, லூப்ரிகேஷனுக்காக. இந்த பேட்டரி டெர்மினலில் அரிப்பை தடுக்க டெர்மினலில் பெட்ரோலியம் ஜெல்லி வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேட்டுக்கு மேலே 2 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் பேட்டரி உள்ள எலக்ட்ரோலைட் இருக்கணும். இந்த பிளேட்டுக்கு மேலே 2 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் பேட்டரியின் உள்ள வந்து எலக்ட்ரோலைட் வந்து இருக்கணும். அடிக்கடி இந்த எலக்ட்ரோலைட்டோட மட்டத்தை நம்ம கவனிச்சுட்டே வரணும். இந்த டிஸ்டில்டு வாட்டரை விட்டு நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரோலைட் லெவலை சரி செஞ்சுக்கிட்டே வரணும், அளவு குறையக்கூடாது. இந்த டிஸ்சார்ஜ் ஆன செல்லை வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுத்த உடனடியாக சார்ஜ் செய்யணும். நீண்ட நாட்கள் வந்து அந்த பேட்டரி நம்ம டிஸ்சார்ஜ் நிலையில் வச்சுருக்கக்கூடாது. பேட்டரியை ஓவர் சார்ஜிங் மற்றும் ஓவர் டிஸ்சார்ஜிங்கும் நம்ம பண்ணக்கூடாது. அந்த பேட்டரி கூடிய அந்த செல்லோட டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரியை விட அதிகரிக்கக்கூடாது. அது இந்த பேட்டரி டெர்மினல்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் கவனிச்சுக்கணும். இந்த எலக்ட்ரோலைட்டை வந்து தயார் செய்யும்போது இந்த ஆசிடில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணீரில் அந்த ஆசிடை சொட்டு சொட்டாக ஊற்றணும். ஆசிடை வச்சு அது மாதிரி தண்ணி ஊற்றணும், ஆசிட் தெரிச்சிடும். ஏன்னா கந்தக அமிலம் ஆசிட் ஊற்றுறோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆசிட் தான் அது. அதனால் தண்ணியை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தான் ட்ராப்பாக ஆசிடை போட்டு சேர்க்கணும். அடிக்கடி இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியையும் வோல்டேஜையும் அளந்து சரி பார்த்துட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியையும் இந்த வோல்டேஜையும் அளந்து சரி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த சார்ஜிங் டைமில் ஏற்படக்கூடிய அந்த கேஸ் வெளியேறதுக்கு இந்த வென்ட் ஹோலை திறந்து வைக்கணும். சார்ஜிங் டைமில் ஏற்படக்கூடிய இந்த கேஸ் வெளியேற இந்த வென்ட் ஹோலை திறந்து வச்சுருக்கணும். ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரின்றது இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். மொத்தம் ஒரு 16 பாயிண்ட் இருக்குது. 10 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா மினிமம் ஒரு 12-13 பாயிண்ட்டாவது நீங்கள் எழுதணும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரியில் என்னென்னா, ஃபஸ்ட்டு பேட்ரி வந்து வைப்ரேஷன் இல்லாமல் இறுக்கமாக பொறுத்து வச்சுருக்கணும். அடிக்கடி எல்லா இணைப்பையும் இறுக்கமாக வச்சுருக்கணும். பேட்டரி உள்ள அறைகள் சுத்தமானதாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்கணும். அதே மாதிரி பேட்டரியோட மேல்புறத்தில் எந்தவித எலக்ட்ரோலைட்டும் இருக்கக்கூடாது. ஹை வோல்டேஜ் பேட்டரிகளை சுத்தப்படுத்தும் போது செல்லில் இருக்கக்கூடிய 2-3 இடங்களில் கனெக்ஷன் நம்ம ஓப்பன் செஞ்சு வச்சுருக்கணும். பேட்டரி டெர்மினலில் அரிப்பை தடுக்கிறதுக்கு டெர்மினலில் பெட்ரோலியம் ஜெல்லி தடவி இருக்கணும். அதே மாதிரி பிளேட்டுக்கு மேலே 2 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் பேட்டரி உள்ள எலக்ட்ரோலைட் இருக்கணும். அடிக்கடி இந்த எலக்ட்ரோலைட்டோட மட்டத்தை கவனிச்சுட்டே வரணும். இந்த டிஸ்டில் வாட்டரை விட்டு எலக்ட்ரோலைட் லெவலை சரி செய்து கொள்ளணும். டிஸ்சார்ஜ் ஆன செல்லை உடனடியாக என்ன பண்ணணும், சார்ஜ் செய்யணும். நீண்ட நாட்கள் இந்த பேட்டரி என்ன பண்ணாத டிஸ்சார்ஜ் நிலையில் வச்சுருக்கக்கூடாது. பேட்டரி வந்து ஓவர் சார்ஜிங்கோ இல்லை ஓவர் டிஸ்சார்ஜிங்கோ பண்ணக்கூடாது. செல்லோட டெம்பரேச்சர் 40 டிகிரி விட அதிகரிக்கக்கூடாது. அது மாதிரி இந்த பேட்டரி டெர்மினல்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் கவனிச்சுக்கணும். எலக்ட்ரோலைட் தயார் செய்யும்போது ஆசிடில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. தண்ணீரில் தான் ஆசிடை சொட்டு சொட்டாக ஊற்றணும். அடிக்கடி எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வோல்டேஜையும் அளந்து சரி பார்த்து கொள்ளணும். இப்போ சார்ஜிங் டைமில் ஏற்படக்கூடிய கேஸ் வெளியேற வென்ட் ஹோலை திறந்து வைக்கணும்.
இதான் முக்கியமான அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரியோட முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்து பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி. இந்த லெட் ஆசிட் பேட்டரி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது. ஒன்று எமர்ஜென்சி லைட்டில் பயன்படுத்துகிறாங்க, இன்னொன்று சப்ஸ்டேஷனில். அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோமொபைலில் என்ஜினை ஸ்டார்ட் செய்கிறதுக்கு லைட் எரிய வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ரேடியோ ஸ்டேஷன்லையும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் அந்த ஆம்ப்ளிஃபையர், வயர்லெஸ்ஸு போன்றத்தில் பவர் சப்ளையாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ தொழிற்சாலைகளில், இப்போ நிலக்கரி சுரங்கங்களில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீர்மூழ்கி கப்பல்களில் பவர் சப்ளை கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. ரோடு, அப்புறம் இந்த ட்ரெயின், அப்புறம் டிராஃபிக் லைட்டு இங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது அந்த பவர் ஸ்டேஷனில் கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துங்களெல்லாம் இந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரியில் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எமர்ஜென்சி லைட்டில், இன்னும் சப்ஸ்டேஷன்களில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த ஆட்டோமொபைல்களில் என்ஜினை ஸ்டார்ட் செய்கிறதுக்காகவும் லைட்டை எரிய வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு, ரேடியோ ஸ்டேஷன் போன்ற இடங்கள்ல பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த ஆம்ப்ளிஃபையர், வயர்லெஸ் போன்ற இடத்துல பவர் சப்ளையை பயன்படுத்துகிறாங்க. தொழிற்சாலை, நிலக்கரி சுரங்கங்கள் போன்றவற்றில் அந்த பவர் சப்ளை கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. நீர்மூழ்கி கப்பலில் பவர் சப்ளை கொடுக்க பயன்படுத்துது. அடுத்து இந்த ரோடு மற்றும் ரயில், ட்ரெயின், டிராஃபிக் லைட்டில் பயன்படுத்தப்படுது. இந்த பவர் ஸ்டேஷனில் கண்ட்ரோல் சர்க்யூட்டுகளுக்கு பவர் கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்து நாம் பார்த்தோம்னா இந்த கம்பேரிஷன் ஆஃப் லெட் ஆசிட் அண்ட் நிக்கல் அயன் செல் அப்படிங்கிற இந்த செகண்டரி செல்லே ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இந்த லெட் ஆசிட் பேட்டரிக்கும் இந்த ஆல்கலைன் பேட்டரின்னு சொல்லுவாங்க, நிக்கல் அயன் செல்னு சொல்லக்கூடியது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றதை பார்க்குறாங்க. இப்போ சீரியல் நம்பரில் இந்த பர்டிகுலர்ஸ் பாருங்கள், டேபிள் காலம் சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், லெட் ஆசிட் செல், நிக்கல் அயன் செல் தனியாக பிரிச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த செகண்டரி செல்லை வந்து என்னென்னன்றது தனித்தனியாகவே அப்படியே பிரிச்சிடுறாங்க. டேபிள் கிழமை போட்டு கம்பேர் பண்ணி எழுதிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக் தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாசிட்டிவ் பிளேட்டு லெட் பெப்பர் ஆக்சைடு, லெட் பெர் ஆக்சைடு, லெட் பெர் ஆக்சைடு, PbO2. இந்த நிக்கல் அயன் செல் பார்த்தோம்னா நிக்கல் ஹைட்ராக்சைடு, NaOH4. நெகட்டிவ் பிளேட் என்னென்னா ஸ்பாஞ்ச் லெட்டு, இங்கே வந்து அயன். எலக்ட்ரோலைட் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீர்த்த கந்த அமிலம் H2SO4 யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. ஆவரேஜ் GMF அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வோல்டேஜ் ஒரு பேட்டரி தாங்கும் அப்படின்னா எடுக்கும் அப்படின்னா, லெட் ஆசிட் செல்னால் 2.0 வோல்ட் ஒரு செல்லுக்கு. இது நிக்கல் அயன் செல்னால் 1.2 வோல்ட் ஒரு செல்லுக்கு. அதோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் ஹவர் எஃபிஷியன்சிம்பாங்க. 90 to 95 டிகிரி இருக்கும் லெட் ஆசிடில். நிக்கல் அயன் செல்லில் 70 to 80 டிகிரி. வாட்டர் எஃபிஷியன்சி 70 to 80 டிகிரி. அதே மாதிரி நிக்கல் அயன் செல் வந்து 55 to 60 டிகிரி. அப்புறம் அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லெட் ஆசிட் பேட்டரியில் குறைவாக இருக்கும், நிக்கல் அயன் செல்லில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட், விலை எப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி வந்து குறைவு, ஆனால் நிக்கல் அயன் செல் வந்து லெட் ஆசிட் பேட்டரியை விட 2 மடங்கு விலை அதிகமாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நேரம் நம்ம டிஸ்சார்ஜ் நிலையில் வைக்கிறதுனால அந்த பிளேட்டுகளில் சல்ஃபேஷன் ஏற்படும் லெட் ஆசிட் செல்லில். ஆனால் நிக்கல் அயன் செல்லை வந்து நீண்ட நேரம் நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்சார்ஜ் நிலையில் வச்சுருக்கலாம். அது லைஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1250 தடவை சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜிங் நம்ம பண்ணலாம் இது லெட் ஆசிட் செல்லில். இதில் வந்து நிக்கல் அயன் செல் வந்து இதோட ஆயுட்காலம் வந்து 5 வருஷம். இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, லெட் ஆசிட் பேட்டரி வந்து வலிமை வந்து குறைவாக இருக்கும், ஆனால் நிக்கல் அயன் செல்லில் வலிமை வந்து அதிகம். அது மெயின்டெனன்ஸ் பார்த்தோம்னா அதிக பராமரிப்பு வேணும் லெட் ஆசிட் செல்லுக்கு, ஆனால் நிக்கல் அயன் செல்லுக்கு குறைவான பராமரிப்பு போதுமானது.
ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நிக்கல் அயன் செல் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரியாக இருக்குது. ஸோ இந்த கம்பேரிஷன் பிட்வீன் லெட் ஆசிட் அண்டு நிக்கல் அயன் செல் அதை நம்ம இப்போது பார்த்தோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக 10 மார்க் வாங்கிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தா அந்த லெட் ஆசிட் செல்லுக்கும் அந்த நிக்கல் அயன் செல்லுக்கும் உள்ள வித்தியாசம் அதில் காட்டியிருக்கு. இதை கொஞ்சம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் பார்த்தோம். அதில் கான்ஸ்டன்ட் கரண்ட் மெத்தட், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் மெத்தட். அதுக்கடுத்து ட்ரிக்கிள் சார்ஜிங்னா என்னன்றதை பார்த்தோம். அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்ரி எப்படியெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லெட் ஆசிட் பேட்ரி பார்த்தோம். அதுக்கடுத்து கம்பேரிஷன் பிட்வீன் லெட் ஆசிட் செல் அண்டு நிக்கல் அயன் செல் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாபிக்ஸோடு நமக்கு 5th யூனிட் வந்து நமக்கு முடியுது. ஸோ அந்த மிஷின்ஸ் ஒன்றும் பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட நமக்கு சிலபஸ் ஓவர். இதில் வந்து நீங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அது எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்கள் புக்கு பின்னாடி ரிவ்யூ கொஸ்டின் சொல்லி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கொஸ்டின் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் எழுதியிருப்பாங்க. ப்ராக்கெட்டில் ஏப்ரல் 2013, 2014, 2015 இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா அந்த கொஸ்டினில் போர்டு எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் புக்கு பின்னாடி உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 கொடுத்துருப்பாங்க. அது போக பழைய போர்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிட்லேயும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எது, இந்த வட்ட கொஸ்டின் கஷ்டமாக வந்திருக்கா, இந்த கொஸ்டின் ஈஸியாக வந்திருக்கா, ஸோ இந்த ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், டீட்டெயிலாக அதை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மெஷின்ஸ் ஒன்ற தியரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் சர்க்யூட் டயக்ராம் தான் ஃபஸ்ட்டு பேசும். ஸோ பிக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சி தான் ஆன்சர் எழுத வேண்டியிருக்கும். 5+5 அப்படி தான் கொடுப்பாங்க. தியரிக்கு 5 மார்க்கு, டயக்ராம் 5 மார்க். கொஞ்சம் சின்ன டயக்ராம் இருந்துச்சுன்னா படத்துக்கு 4 மார்க்கு, ஆன்சருக்கு 6 மார்க் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால் டயக்ராம் வந்து ரொம்ப நீட்டாக வரையணும். திரும்ப அதான் நான் சொல்லுவேன். ஸோ மெஷின்ஸ் பேப்பர் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனா சர்க்யூட் டயக்ராம் கரெக்டாக வரணும். ஃப்ரீ ஹேண்டில் வரையாமல் மேக்ஸிமம் ஸ்கேலு, பென்சிலு, சர்க்கிள் மாஸ்டர் இதெல்லாம் வச்சு நீட்டாக படம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி வரையணுன்ற மெத்தட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி இந்த டயக்ராம்ஸ்லாம் வரைங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸும் போட்டு பாருங்கள். ப்ராப்ளம்ஸும் முக்கியமானது தான். ஒவ்வொரு யூனிட்லேயுமே அந்த ப்ராப்ளம்ஸு கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு போர்டு எக்ஸாமினேஷன்லேயும் இந்த ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸை தரவாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் 2 மார்க்லேயும் வரும், 3 மார்க்லேயும் வரும், 10 மார்க்லேயும் வரும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, 10 மார்க் போகிற மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப டஃப்பான கால்குலேஷன்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான நார்மல் ஒரு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் போட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. ப்ராப்ளம்ஸ் போட்டு பாருங்கள். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ நமக்கு இந்த மிஷின்ஸ் 1 இந்த 5th யூனிட் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதோட நம்ம சிலபஸ் நமக்கு முடியுது. ஸோ நீங்கள்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போ எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அது வந்து நான் உங்களுக்கு வந்து நான் எப்போனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பிக் கொஸ்டின்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பாயிண்ட்டாக எழுதுனா இன்னும் நல்லாயிருக்கும்.
ஒரு பிக் கொஸ்டின் அப்படின்னா ஒரு ஆன்சர் ஷீட்டில் பாதி பக்கத்துக்கு படம் வரணும், பெரிய படமாக வரையணும். இப்போ ஜென்ரேட்டரில் வரைஞ்சிங்கன்னா ஒரு ரூபா சைஸுக்கு ஜென்ரேட்டர் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே போல்ஸ் ஆர்மேச்சர்லாம் வரைஞ்சிட்டேன்னு சொன்னோம்னா அதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்ல பெரிய வட்டமாக ஒரு ஆன்சர் ஷீட்டில் நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்ல பெருசாக படம் வரையணும். படம் எல்லாமே பெரிய பெரிய படமாக வரைஞ்சால் தான் நல்லது. ரூபா சைஸுக்கு 2 ரூபா சைஸுக்கு நான் படத்தை வரைஞ்சிட்டேன் சார், ஜென்ரேட்டர் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா படம் 5 மார்க் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா ஒரு பேப்பரில் பாதி அளவுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், படத்தை வரைங்க. அப்புறம் ஒரு 2 பக்கத்துக்கு ஆன்சர் எழுதுனீங்கன்னா நீங்கள் அழகாக 9லேருந்து 10 மார்க் ஈஸியாக வாங்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. படம்லாம் வரைஞ்சி பாருங்கள். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இங்கே தியரியில் என்ன எல்லாம் படிச்சிங்களோ அதே தான் நீங்கள் ப்ராக்டிக்கலையும் பண்ணுவீங்க. ஸோ தியரிலையும் ப்ராக்டிக்கலையும் நீங்கள் எந்த டயக்ராம் வரைஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. பட் அந்த கொஸ்டினுக்குரிய டயக்ராம்காக கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.